லிமிட்லெஸ் நினைவுகள் சீரிஸ்ல இந்த 26வது வீடியோவுல இந்த சேனல்ல நெவர் நியூ ஃபேக்ட் சீசனா வெளியான 69, 70 மற்றும் 71வது வீடியோவுல இருக்கிற தகவல் தொகுப்பத்தான் பார்க்க போறோம். அதோட முழு வீடியோக்களோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். முடிஞ்சா அதையும் போய் பாருங்க. இத்தாலி மொழிதான் அலுவல் மொழியாக இருந்தாலும் சிசிலியன், நியோபோலிடன், சர்டினியன் உட்பட 34 வெவ்வேறான மொழிகள் அந்த மக்களோட தாய்மொழியாக பேச்சு வழக்குல அதிகாரப்பூர்வமா இன்னைக்கும் வழக்கத்துல இருக்குது. நெதர்லாந்து டேம் ஸ்குயர்ல இருக்கிற ஆம்ஸ்டர்டாம் ராயல் பேலஸ் அப்படிங்கிற அரச அரண்மனை கிட்டத்தட்ட 13,659 மரக்கம்பங்களால தாங்கப்பட்டிட்டு இருக்கு. இந்த மரக்கம்பங்கள் தரைக்கு மேலே 35 அடி வரைக்குமான மணல் அடுக்குகள்ல புதைச்சு கட்டப்பட்டிருக்குது. தச்சு மண்ணுல ஃபன் மற்றும் களிமண் பகுதியா இருக்கிறதால இந்த நெதர்லாந்துல இருக்கிற பெரும்பான்மையான கட்டடங்கள் மரக்கம்பங்களை அடிப்படையா வச்சுதான் கட்டப்பட்டிருக்குது. அமெரிக்க வாஷிங்டனோட வடமேற்குல இருக்கிற வாஷிங்டன் நேஷனல் கத்தீட்ரல் சர்ச் ஒன்னுல ஸ்டார் வார்ஸ்ல வர்ற வில்லனான டார்த் வேடரோட தலைய ஒரு சிற்பமா வச்சிருக்காங்க. 1980ல இந்த சர்ச்சை கட்டமைக்கப்பட்ட போது மழை வடிகால் முகப்புகள் சில சிலைகளை போல அமைக்கலாம்னு முடிவு செஞ்சு அதுக்கு இந்த சர்ச்சுல இடம்பெறுவதற்கு கோரமான உருவங்களை வைக்க முடிவு பண்ணினாங்க. இதுக்கு ஒரு புராண கதையும் பின்புலத்துல இருக்குது. 7ஆம் நூற்றாண்டுல ரூவனோட ஆயரான செயின்ட் ரோமானஸ் அவர்கள் தாக்க வந்த ஒரு டிராகனை தன்னோட சிலுவைய பயன்படுத்தி டிராகனோட கழுத்த ஒரு கயிறு மாதிரி மந்திர கயிறை கட்டி இழுத்துட்டு வந்து இந்த இடத்து வந்துதான் அழிச்சாரு அப்படின்னும், இதோட உடம்ப நெருப்புல எரிச்சபோது டிராகனோட கழுத்தும் தலையும் எரியவே இல்லை அப்படின்னும், அதனால் இவர் இங்க கட்டுர சர்ச்சோட புறச்சுவர்கள்ல இதோட தலைய கட்டி தொங்க விடலாம்னு முடிவு செஞ்சாரு அப்படின்னு சொல்லப்படுது. இது எப்படினாலும் இத அடிப்படையா வச்சு இந்த சர்ச்சுல கோரமான உருவங்களை சர்ச்சை சுத்தி வைக்கலான்னு முடிவு செஞ்சு அதுக்கும் ஒரு வித்தியாசமான முறையும் தேர்வு செஞ்சாங்க. அது என்னன்னா, நேஷனல் ஜியோகிராபிக் சேனல் மூலமா குழந்தைகளுக்கு ஒரு போட்டி வச்சாங்க. குழந்தைகள் பல கோரமான உருவங்களை வரைஞ்சு அனுப்பி வச்சாங்க. இதுல கிறிஸ்டோபர் ரேடர் வரைஞ்ச ஸ்டார் வார்ஸின் வில்லனான டார்த் வேடர் உருவம் 3வது இடத்தை பிடிச்சது. இது ஜே ஹால் அவர்களால மரத்தால வடிவமைக்கப்பட்டு பாட்ரிக் ஜே பழங்கெட் அவர்கள் கல்லாத இந்த சிலைகளை செஞ்சாரு. சர்ச்சோட வடக்கு பகுதியில அமைஞ்சிருக்கிற இந்த உருவத்தை சாதாரண கண்ணால பார்க்க முடியாது. ஸ்வீடன் நாட்டைச் சேர்ந்த டால்ஃப் லண்டன்கிரன் அவர்கள் இந்த உலகத்திலேயே அதிக ஐக்யூ கொண்டவங்கள்ல இவரும் ஒருத்தர். MITல ஃபுல்பிரைட் ஸ்காலர்ஷிப்பும் பெற்ற இவர் 1981ல ஐரோப்பாவோட கராத்தே சாம்பியன் பட்டமும் ஜெயிச்சிருக்காரு. இந்த வீடியோ வர்ற 2023ல உலகத்திலேயே அதிகளவு ஐக்யூ, அதாவது 198 அளவு ஐக்யூ கொண்டவராக எவாஞ்சலோஸ் கட்சியோலிஸ் அப்படிங்கிறவர் தான் இந்த உலகத்திலேயே அதிக அறிவார்ந்த மனிதராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். 2009ஆம் ஆண்டு பிப்ரவரி மாசம் 3ஆம் தேதி இரவு அட்லாண்டிக் கடல்ல பயணிச்சிட்டிருந்த பிரிட்டனோட ராயல் நேவியோட HMS வான்கார்ட் மற்றும் பிரெஞ்சு கடற்படையோட லீட்ரோபோம்பிரன் அப்படிங்கிற 2 ஸ்டீத் பிளாக் நியூக்ளியர் சப்மரைன்கள், அதாவது அணுசக்தி ஆயுதங்கள் தாங்கிய நீர்மூழ்கி கப்பல் ஒன்றையொன்று மோதிக்கிச்சு. இரண்டும் 2 அடி தொலைவுல இருந்தபோதும் பிளாக் அப்படின்னு சொல்லப்படுற முழுமையான கவசமறைப்பினால ஒன்றையொன்று கண்டறிய முடியாம இருந்தால இந்த விபத்து நடந்துச்சுன்னு சொல்லப்படுது. அணுசக்தியால இயங்கும் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் தாங்கி செல்ற இந்த நீர்மூழ்கி கப்பல்கள் மோதிக்கிட்டதுல எத்தனை உயிர் சேதம் மற்றும் கதிரியக்க வெளியீடு அப்படின்னு எந்த ஒரு தகவல்களும் தெரிவிக்கப்படவில்லை. மிக குறைந்த வேகத்தில் மோதியது அப்படின்னும் எவ்விதமான உயிர் சேதமும் இல்லை அப்படின்னும் மட்டுமே இங்கிலாந்து மற்றும் பிரெஞ்சு பாதுகாப்பு அமைச்சகங்களால அறிவிக்கப்பட்டுச்சு. ஹவாயோட தேசிய கொடி அமெரிக்க மற்றும் இங்கிலாந்தோட தேசிய கொடிகளை இணைச்சு செஞ்ச மாதிரி இருக்கும். 1812ல ஹவாயோட அப்போதைய மன்னரா இருந்த கமேஹமேஹா ஒன் அவர்கள்தான் இந்த கொடி வடிவமைச்சார். இணையங்கள்ல நாசாவோட இன்டர்நெட் ஸ்பீட் ஒரு வினாடிக்கு 91 ஜிகாபைட்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் பரவி வருது. இந்த தகவல் உண்மையில்ல. ஒரு சோதனையின் போது SG-13 மற்றும் மேரிலாந்தில் இருக்கிற நாசா கோடாட் ஃபெசிலிட்டிக்கு தகவல்களை கடத்தும் போது ஒரு கட்டத்துல தகவல் பரிமாற்றம் முன்னாடியே சொன்ன வினாடிக்கு 91 ஜிகாபைட் அளவுக்கு வேகமா தகவலை கடத்திச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. சராசரியாக அமெரிக்காவுல இன்னைக்கு இருக்கிற இணையதள வேகம் அப்படிங்கிறது காம்கேஸ்டோட இன்ஃபினிட்டியோட 6 Gbps அளவுதான் அதிகபட்ச இணைய வேகம். பிறந்த குழந்தைகள் ஒரு மாதம் வரைக்குமே உருவங்கள கருப்பு வெள்ளையாக மட்டுமே பார்க்க முடியும். பிறந்த குழந்தைகள் உருவங்களையும் வடிவங்களையும் அதோட விளிம்புகள்ல படுற ஒளிய வச்சு தான் ஆர்வமா பார்க்குது. நரம்பு மண்டலங்கள் முழுமையான வளர்ச்சியடையாத நிலையில இருக்கிறதால பிறந்த குழந்தைகள் கிட்டத்தட்ட 3 மாதங்கள் வரையிலுமே அனைத்து உருவங்களையும் கருப்பு வெள்ளையாத்தான் பார்க்கும். 4 மாசங்களுக்கு அப்புறம்தான் கொஞ்சம் கொஞ்சமா குழந்தைங்க வண்ணங்களை பார்க்க முடியும். தென் ஐரோப்பாவுல இருக்கிற ஒரு தீவு நாடுதான் இந்த மால்டா. இதோட அலுவல் பெயர் ரிபப்ளிக் ஆஃப் மால்டா.
கோடை காலத்துல சுற்றுலா பயணிகளை ஈர்க்கிற வகையில இருக்கிற இந்த மால்டா குளிர்காலத்துல கடுமையான குளிர சந்திக்குது. ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக குளிர்காலத்துல -40 முதல் 45 டிகிரி ஃபாரன்ஹீட் வரையில குளிர் இருக்கும். 1783ஆம் ஆண்டு எரிமலை வெடிப்பினால 80% ஆடுகள் இறந்தன. ஐஸ்லாந்தோட தெற்கு பகுதியில இருக்கிற லக்கி வால்கானிக் ஃபிஷர் அப்படிங்கிற எரிமலை வெடிச்சதால இந்த பகுதியில இருக்கிற 20 கிராமங்கள் அழிவு சந்திச்சது. மட்டுமில்லாம ஐஸ்லாந்துல இருக்கிற ஏறக்குறைய 80% ஆடுகளும் 50% கால்நடைகளும் 50% குதிரைகளும் இந்த எரிமலை வெடிப்பினால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தன. மட்டுமில்லாம பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்கள்ல இருக்கிற பயிர்கள் நாசமாயின. இந்த விபத்து நடந்த அன்னைக்கு இந்த ஐஸ்லாந்து மக்கள் தொகையில் ஏறக்குறைய 24% அளவுக்கான மக்கள், அதாவது கிட்டத்தட்ட 9000த்திற்கும் மேற்பட்டவங்க உயிரிழந்தாங்க. அமெரிக்காவோட பென்டகனுக்குன்னு தனியாக ஒரு தீவு இருக்குது. ப்ளம் ஐலேண்ட் அப்படின்னு அழைக்கப்படுற இந்த தீவுல பாரிய இணைய தாக்குதலுக்கான சாத்தியக்கூறுகள், பாரிய சக்தி இழப்பு, சைபர் அட்டாக் செய்யப்பட்டா அதை எப்படி எதிர்கொள்றது போன்ற ஆய்வு செய்யறதுக்காக இந்த தீவை பயன்படுத்துது. 2019ல ஸ்பெக்ட்ரம் குழுமத்தோட ஒரு கணக்கெடுப்பின்படி அமெரிக்காவுல ஏறக்குறைய 1 கோடிக்கும் அதிகமான நபர்கள் 10 முதல் 50 லட்சம் வரையிலான நிகர மதிப்பு இருக்கிற சொத்துக்கள் வெச்சு இருக்கிறதாக தெரியவந்திருக்குது. சிறுத்தைகளுக்கு கால்வின் கிளீன் அப்படிங்கிற சென்ட், அதாவது வாசனை திரவியத்தை விரும்புதுங்க. சிறுத்தை புலிகள் தங்களோட யூரின மரங்கள்லேயே பாறைகள்லேயோ தெளிச்சு தங்களோட எல்லை பகுதியை உறுதி செஞ்சிக்கும் அப்படிங்கிறது உங்கள பலருக்கும் தெரியும். ஆனா வனவிலங்கு ஆய்வாளர்கள் இந்த சிறுத்தை போன்ற விலங்குகளை கணக்கெடுக்கிறதுக்காக அமைக்கப்பட்டிருக்கிற கேமரா இருக்கிற பக்கங்களுக்கு அந்த வனவிலங்குகளை கொண்டு வர்றதுக்கு வாசனை திரவியங்களை பயன்படுத்துறாங்க. பல சோதனைகள்ல அனைத்து வாசனை திரவியங்களை விடவும் ஆண்கள் பிரபலமா பயன்படுத்துற கால்வின் கிளீன் சென்ட் தான் பெரும்பான்மையாக சிறுத்தைகளை கவர்ந்திருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. மெக்டொனால்ட் நிறுவனம் பென்சில்வேனியாவுல ஒரு பிக்மே கருங்காட்சியகத்தை திறந்திருக்குது. கடந்த 2007ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 22 இன் தேதி மெக்டொனால்ட் நிறுவனம் தன்னோட 40வது ஆண்டு நிறைவு விழாவை கொண்டாடுற விதமா பென்சில்வேனியாவுல நார்த் ஹண்டிங்டனில் தன்னோட பிக்மே கருங்காட்சியகம் ஒன்ன துறந்துச்சு. இந்த அருங்காட்சியகத்துக்கு முன்னாடி ஏறக்குறைய 14 அடி உயரமும் 12 அடி அகலமும் இருக்கிற பிக்மேக் அப்படிங்கிற ஒரு பர்கர் சிலையை திறந்துச்சு. மனுஷ உடம்புல ஓடுற ரத்தத்துல கிட்டத்தட்ட பாதி அளவுக்கு ரத்த சிவப்பணுக்கள் தான் இருக்குது. சுருக்கமா சொல்லணும்னா உடம்புல இருக்கு செல்கள்ல ஏறக்குறைய 84% செல்கள் இரத்த செல்கள் தான் இருக்குது. அதுல 40 இருந்து 45% வரையில், அதாவது 20 முதல் 30 ட்ரில்லியன் வரையில இரத்த சிவப்பணுக்கள் தான் இருக்குது. சுருக்கமா சொல்லணும்னா உடம்புல இருக்கிற 37.5 ட்ரில்லியன் செல்கள்ல ஏறக்குறைய 50% செல்கள் இரத்த சிவப்பணுக்கள் தான். இந்த லிமிட்லெஸ் நினைவுகள் சீரிஸோட 26வது பாகத்தை பார்த்தோம். அடுத்தடுத்த வீடியோக்களோட தகவல்கள் அடங்கிய பாகத்தை அடுத்த வீடியோவுல பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவுல சந்திக்கலாம். நன்றி.